காரணமாகத்தான் ஊடகங்கள் இஸ்லாத்திற்கு எதிரான பொய்யான செய்திகளை அள்ளி வீசுகின்றன. டெலிவிஷனை நீங்கள் பார்த்தால், ரேடியோவில் கேட்டால், பத்திரிகைகளில், செய்தித்தாள்களில் நீங்கள் படித்தால் இஸ்லாத்திற்கு எதிராக அவதூறு கூறுவதாகவே இருக்கும். எங்காவது ஒரு குண்டுவெடிப்பு நடந்தால் முஸ்லிமால் நடத்தப்பட்டது என்பார்கள். அவர்கள் அடிப்படைவாதிகள், தீவிரவாதிகள் என்று அவதூறு கூறுவார்கள். உதாரணத்திற்கு ஓக்லஹோமா குண்டுவெடிப்பில் முதல் பக்கத்தில் மத்திய கிழக்கின் சதி என்றார்கள். சிறிது நேரத்துக்கு பிறகு அது ஒரு அமெரிக்க படைவீரனால் ஏற்பட்டது என்று தெரிய வந்தது. அது பத்திரிகையின் உட்பக்கத்தில் வரும், தலைப்புச் செய்தியாக வராது. முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்று முதல் பக்கத்தில் வரும், ஆனால் உண்மையான காரணம் உள்ளே மறைத்து வைக்கப்படும். சில நேரங்களில், சில நாடுகளில் 50 வயது நிரம்பிய ஒரு முஸ்லிம் ஒரு 16 வயது பெண்ணை மணம் முடித்தார், ஆனால் சம்மதத்துடன் என்பது சின்ன எழுத்தில் வரும். ஆனால் 50 வயது முஸ்லிம் ஒரு 16 வயது பெண்ணை திருமணம் செய்தார் என்பது முதல் பக்கத்தில் வரும். அதுவே ஒரு 50 வயது முஸ்லிம் அல்லாத ஒருவர் ஒரு 6 வயது குழந்தையை கற்பழித்தால் அது செய்தி சுருக்கத்தில் வரும். சுருக்கமான செய்தி எங்காவது ஒரு மூலையில் இருக்கும். இப்படி நடப்பதெல்லாம் சாதாரணமாகிவிட்டது. ஆகவே பெண்ணின் சம்மதத்தோடு, பெற்றோர்களின் சம்மதத்தோடு திருமணம் செய்தால் அதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. ஆகவே மேற்குலகின் தலைவர்கள் இஸ்லாத்தை இழிவுபடுத்த நினைக்கிறார்கள். முஸ்லிம்கள் அடிப்படைவாதிகள், தீவிரவாதிகள் என்று கூறுகிறார்கள். இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்கிறார்கள். இதற்குரிய எல்லா பதில்களையும் இஸ்லாத்தில் பெண்களின் உரிமை என்ற என்னுடைய சொற்பொழிவில் நான் தந்துள்ளேன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதை பார்க்கலாம். இத்தகைய சூழ்நிலையிலும் கூட மேற்குலக தலைவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் மேற்கத்தியர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். நமக்கு தரப்பட்ட தலைப்பில் காணப்படும் கேள்வி சரியானதல்ல. மேற்குலகத்தினர் இஸ்லாத்தை நோக்கி ஏன் வருகிறார்கள்? இது சரியல்ல. ஏன் வருகிறார்கள் என்று கேட்பதை விட ஏன் திரும்பி வருகிறார்கள் என்று கேட்க வேண்டும். ஏனென்றால் நமது அன்பிற்குரிய இறைத்தூதர் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் இஸ்லாத்தில் தான் பிறக்கிறான் என்றார்கள். அதன் பொருள் ஒரு மனிதன் முஸ்லிமாகத்தான் பிறக்கிறான். பிறந்த பின் பெற்றோர்கள், மூத்தவர்கள், அடுத்தவர்களின் பாதிப்பால் அந்த குழந்தை நெருப்பையோ சிலையையோ வணங்க தொடங்குகிறது. அதனால் சரியான வார்த்தை அனைவரும் கன்வெர்ட் என்பார்கள். நான் எப்போதும் ரிவர்ட் என்பேன். கன்வெர்ட் என்றால் ஒரு தடத்திலிருந்து இன்னொரு தடத்திற்கு மாறுவது. ரிவர்ட் என்றால் சரியான தடத்தில் இருந்து தவறான தடத்திற்கு போய் மறுபடியும் சரியான தடத்திற்கு வருவது. ஆகவே மிகச் சரியான பொருத்தமான சொல் ரிவர்ட், திரும்பி வருதல் என்பது. ஆகவே மேற்கத்தியர்கள் வரவில்லை, அது திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இஸ்லாம் மனித சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வை அளிக்கிறது. மேற்குலகுக்கு மட்டுமல்ல, இஸ்லாம் மேற்குலகுக்கு மட்டும்தான் என்றல்ல, மொத்த மனித இனத்திற்கும் உரியது. ஒளிமிக்க திருக்குரான் அரபியர்களுக்கோ, முஸ்லிம்களுக்கோ அல்லது மேற்கத்தியர்களுக்கோ மட்டுமல்லாமல் திருக்குரானில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூரா இப்ராஹிம் அத்தியாயம் 14 வசனம் 1 அலிஃப் லாம் ரா. மனிதர்களை அவர்களுடைய இறைவனின் அனுமதியை கொண்டு இருளில் இருந்து வெளியேற்றி பிரகாசத்தின் பால் நீர் கொண்டு வருவதற்காக இவ்வேதத்தை நாமே உமக்கு இறக்கி இருக்கின்றோம். முஸ்லிம்களுக்கு மட்டுமோ அரபிகளுக்கு மட்டுமோ அல்ல, திருக்குரான் அனைவருக்கும் வழிகாட்டும் ஒரு ஒளி விளக்காகும். குரான் கூறுகிறது சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 185 ரமலான் மாதத்தில் தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் மொத்த மனித இனத்திற்கும் வழிகாட்டியாகவும் இருக்கிறது. குரான் கூறுகிறது சூரா ஜுமர் அத்தியாயம் 39 வசனம் 41 நிச்சயமாக நாம் மனிதர்களுக்காக உண்மையை கொண்டு இவ்வேதத்தை உம்மீது இறக்கி வைத்தோம். அரபியர்களுக்கோ, முஸ்லிம்களுக்கோ, மேற்கத்தியர்களுக்கோ மட்டுமல்ல, மொத்த மனித இனத்திற்கும் இறக்கப்பட்டது. இறை தூதர் நபி அவர்களும் முஸ்லிம்களுக்கோ அரபியர்களுக்கோ மட்டுமே இறை தூதராக அனுப்பப்படவில்லை, மேற்கத்தியர்களுக்கு மட்டுமே கூட இல்லை. குரான் கூறுகிறது சூரா அன்பியா அத்தியாயம் 21 வசனம் 107 நாம் உம்மை அகிலத்தாருக்கு எல்லாம்